Problem solving and real analysis இந்த lecture series-க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். Previous lectures-ல நம்ம பார்த்த concepts உடைய continuation தான் வந்து இந்த இதுலயும் பார்க்க போறோம். இப்போ இங்க நமக்கு ஒரு function கொடுத்துட்டு இந்த function வந்து 1-1 on2 அப்படிங்கறத செக் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. Previous video நீங்க பார்த்திருந்தீங்க அப்படினாலே இருந்துட்டு இதுல உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். அதாவது f of எந்த ஒரு quantity நீங்க எடுத்துக்கிட்டீங்க 1 ன்னு எடுத்தாலும் சரி, இப்போ suppose 2 ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படினாலும் f of 2 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 2 square plus 1 whole power 2019. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 5 power 2019. f of minus 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இது minus 2 whole square plus 1 whole power 2019 அப்படிங்கிறது இதுவுமே 5 power 2019. இப்போ நமக்கு என்னது f of 2 f of minus 2 ஈக்குவல், ஆனா 2 minus 2 ஈக்குவல் கிடையாது. அதனால f வந்து 1 கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த x square plus 1 whole power 2019 இது 0வா இருக்கணும் அப்படின்னா ஒரு x உங்களால ஒரு ரியல் வேல்யூ x உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அது நம்மளால முடியாது. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா x square plus 1 whole power 2019 0வா இருக்கணும்னா x square plus 1 0வா இருந்தாகணும். அப்படின்னா என்னது x square minus 1 இருந்தாகணும். இந்த ஒரு கண்டிஷன் வந்து எந்த ஒரு ரியல் வேல்யூ எக்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இமேஜினரிக்கு தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப ரியல்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான எக்ஸ் இல்லைங்கிறங்காட்டி இந்த ஃபங்க்ஷன் வந்து on2 கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4 neither 1 nor on2. இப்போ அடுத்தது வந்துட்டீங்க அப்படின்னா செட் ஆஃப் ரேஷனல்ஸ் p such that இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 less than p square less than 3. இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், இது வந்து √2 less than p less than √3 இப்படி இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகதான் போகுது. -√3 less than p less than -√2 இப்படி இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆக போகுது. அப்போ நம்மளோட செட் ஈங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா collection of p in the set of rationals such that இந்த ரெண்டுல எது இருந்தாலும் சரி, ஒன்று இந்த கேஸுக்குள்ள இருக்கணும், இல்லை அப்படின்னா இந்த கேஸுக்குள்ள இருக்கணும். இது சிம்பிளா நம்ம நோட்டேஷனா எழுதணும் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் -√3, -√2 யூனியன் √2, √3 intersection with the set of rational numbers. ஓகே, இப்போ இந்த e வந்து qல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ qல இது காம்பாக்டா க்ளோஸ்டா இந்த விஷயங்கள் தான் பேச போறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இது qல இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த செட் rல எந்த மாதிரி இருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் செட் rல எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் டிசைட் ஆக போகுது. ஜஸ்ட் a minute. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் செட் பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் தி யூனியன் ஆஃப் ஓபன் செட்ஸ் இன் R. ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓபன் செட்ஸே ஓபன் தான், அதனால இது வந்து ஓபன் இன் R. இப்போ இது ஓபன் இன் R அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருது, E is ஓபன் இன் Q அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ E வந்து Qல ஓப்பனா இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா அது க்ளோஸ்டா இருக்க முடியாது. பிகாஸ் E என்டையர் செட் மட்டும்தான் வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இங்க அந்த ஆப்ஷனே கிடையாது. இது க்ளோஸ்ட் இல்ல அப்படின்னு தெரியும் போதே இருந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் இது ரெண்டுமே நமக்கு அவுட். சரிங்களா? இப்போ காம்பேக்டா இருந்துச்சுன்னா அந்த செட் எல்லாம் க்ளோஸ்டா இருக்கும். இதோட கான்ட்ராபாசிட்டிவ் என்னது, க்ளோஸ்டா இல்ல அப்படின்னா காம்பேக்டா இருக்காது. இங்க நம்ம க்ளோஸ்ட் இல்லைன்னு தெரியும், அதனால காம்பேக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அவுட்டு. ஸோ திஸ் இஸ் நாட் காம்பேக்ட் இன் Q. ஆனால் இந்த செட்டு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு பவுண்டட் செட். சரிங்களா? இப்போ நம்ம பவுண்டட் அன்பவுண்டட் அந்த ஒரு விஷயத்தை நோக்கியே நம்ம போக கிடையாது. ஜஸ்ட் இங்க க்ளோஸ்ட் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினாலேயே இதை நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராப்ளம், இங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டா இருக்கணும்,
ஆனால் அது வந்து எம்டி செட்டாவோ ஹோல் செட் ஆராவோ இருக்கக்கூடாது. அப்போ ஏ எந்த மாதிரியான ஒரு செட்டு? இப்போ க்ளோஸ்டு செட்டாக இருக்க மாதிரி ஆரில் வந்து பாசிபிள் க்ளோஸ்டு செட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸ்டார்டிங் வித் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் ரேஷனல்ஸ், எனி ஃபைனைட் செட், அது போக க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸ், ரேஸ், அதாவது ஏ கமா இன்ஃபினிட்டி இல்லை அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா, இது எல்லாமே நம்ம க்ளோஸ்டு செட்ஸு. இதோடைய ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் பற்றி பேசுனீங்கனாலும் சரி, ஃபைனைட் யூனியன் பற்றி பேசுனீங்கனாலும் சரி, அதுவும் நமக்கு க்ளோஸ்டு செட்டாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் க்ளோஸ்டு செட். இதிலிருந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நம்ம ஒமிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம மேலே கொடுத்துருக்கிற இந்த 4 எக்ஸாம்பிள்ஸுமே வந்து உங்களுக்கு கவுண்டபிள் செட்ஸு. ஆனால் இங்கே கீழே பேசின 3மே வந்து அன்கவுண்டபிள் செட்ஸ். ஸோ ஒரு க்ளோஸ்டு செட்ஸ் அன்கவுண்டபுளாக இருக்கவும் முடியுது. அப்போ அது கவுண்டபிள் தான் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது, அதனால இது அவுட். சரிங்களா? இப்போ இந்த கடைசியாக எழுதுனா அந்த ரேஸில் இருக்கிற அந்த 2 எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, அதாவது இது ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ்டு பட் நாட் பவுண்டட். இப்போ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இருந்துச்சுன்னா தான் அது காம்பேக்டாக இருக்க முடியும். நாட் பவுண்டட் அப்படிங்கிறங்காட்டியே இருந்துட்டு அது நாட் காம்பேக்டாக இருக்க முடியாது. அப்போ நமக்கு என்னது? இந்த 3வது ஆப்ஷனும் அவுட்டு. சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு ஃபைனைட் செட் எடுத்துக்கோங்க. இன்டீரியர் ஆஃப் ஃபைனைட் செட் என்னது? ஒரு ஃபைனைட் செட்டோட இன்டீரியர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு என்னது? எம்டி செட்டாக தான் இருக்க போகுது. இப்போ எம்டி செட்டோட க்ளோஷர் என்னது? அதுவும் ஒரு எம்டி செட்டு தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? க்ளோஷர் ஆஃப் தி இன்டீரியர் ஆஃப் ஏ. இன்டீரியர் கண்டுபிடிச்சா அதோட க்ளோஷர் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபைனைட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு செட்ஸ், ஆனால் அதுக்கு அந்த கேஸ் நடக்கலை. சரிங்களா? அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன ஆப்ஷன் தெரியுது? இந்த ஆப்ஷனும் அவுட். அப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அது என்னதுன்னா நாட் ஓப்பன். சரிங்களா? அடுத்த இது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் a non-empty set E is empty under standard Euclidean metric. அப்போ E எந்த மாதிரியான செட்டாக இருக்க முடியாது. அதாவது இப்போ ஒரு செட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய லிமிட் பாயிண்ட் கலெக்ஷன் வந்து எம்டியாக இருக்கணும். ஓகே, இங்கே நம்ம பார்த்த பாசிபிளே பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் என், செட்டு, கியூவு, ஃபைனைட் செட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குங்களா? இதில் ஏதாவதோட இன்டீரியர் எம்டி வர்றதுக்கு பாசிபிள் இருக்கா? ஃபைனைட் செட்டோட லிமிட் பாயிண்ட்ஸ், ஃபைனைட் செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா we can find sets in R which do not have limit points. அந்த மாதிரியான செட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகே, கியூவை பொறுத்த வரைக்கும் லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து என்டையர் ஆர் வந்துடும், அதனால அதை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது. அப்புறம் ஃபைனைட் செட்ஸ். இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுமே ஒரு க்ளோஸ்டு செட்ஸு, அதனால அந்த ஆப்ஷன் அவுட்டு. இப்போ ஃபைனைட் செட் அப்படிங்கும்போது எந்த ஒரு ஃபைனைட் செட்டாக வேணாலும் அது இருக்கலாம், அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட்டு. இங்கே நம்ம பேசின இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா இன்ஃபைனைட் செட்ஸ். 3வது ஆப்ஷனும் அவுட்டு. ஸோ we are left with only one option, that is open set. சரிங்களா? அடுத்தது ஈங்கிறது கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் அட்லீஸ்ட் 2 பாயிண்டாவது இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்னது? a connected subset of R is either singleton sets or intervals. இது ரெண்டு மட்டும்தான் ஆப்ஷனே நமக்கு இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்டாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிங்கிள்டன்கிற ஆப்ஷன் அவுட்டு, அப்போ இன்டர்வலாக தான் இருந்தாகணும். இன்டர்வல்ஸ் ஆர் ஜென்ரலி அன்கவுண்டபிள் இன் நேச்சர். அப்போ என்னது? ஆப்ஷன் 4. சரிங்களா?
இப்போ numerical sequences இதில் வந்துட்டோம். இங்கே which one of the following subsets of R is not complete. அப்போ கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னது? Every Cauchy sequence converges. சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ஸ்பேஸ் என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேசஸ், அப்புறம் யூக்ளிடியன் ஸ்பேசஸ், இது ரெண்டும் ஸ்டாண்டர்டான கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்துருந்துருக்கோம். இங்கே ஆரில் தான் பேசுகிறோம் அப்படின்னா ஆறுங்கிறது யூக்ளிடியனுக்குள்ள வந்துடும். ஆரில் காம்பேக்ட் செட்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்தால் போதும். சரிங்களா? சப்செட் ஒரு ஆரில் ஒரு சப்செட் வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்துச்சுனாலே வந்து அது ஒரு காம்பேக்டாக இருக்கும். அந்த சப்செட்டை வித் சேம் மெட்ரிக் நம்ம மெட்ரிக் ஸ்பேஸாகவும் மாற்றிக்கலாம். இப்போ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செட் வந்து எஸ் இட் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். சரிங்களா? ஸோ யூனியன் ஆஃப் ஃபைனைட் யூனியன் ஆஃப் டூ க்ளோஸ்டு செட்ஸ் க்ளோஸ்டு பவுண்டட் பை 4 and 1. அதே மாதிரி இதுவும் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். கடைசியாக கொடுத்துருக்கிறதும் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு இது என்னது? இது க்ளோஸ்டு செட்டு ஆனால் பவுண்டட் கிடையாது. அதனால திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட். சரிங்க? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது? ஏஎன் டிஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சீக்வன்ஸுடைய சுப்ரீமம் என்ன, அந்த சுப்ரீமம் நம்மளால அட்டைன் பண்ண முடியுதா? ஜென்ரலாகவே sin x அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் பவுண்டட் பிட்வீன் -1 and 1. அப்போது சைன் ஆஃப் இங்கே நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் சரி, வாட் எவர் மே பி த ரியல் வேல்யூ தட் யூ கிவ் ஹியர், யூ வில் கெட் சுப்ரீமம் டு பி 1. சரிங்களா? அப்போ சுப்ரீமம் வேல்யூ ஆஃப் சைன் இங்கே என்ன வந்தாலும் சரி அது 1 தான். இப்போ இந்த 1 வந்து இந்த சீக்வன்ஸுடைய மெம்பராக இருக்கா இல்லையான்னு மட்டும் இப்போ நம்ம பார்த்தா போதும். இப்போ A1 நமக்கு என்னது? sin pi upon 1. ஸோ sin pi இது என்னன்னா 0. சரி, அடுத்து A2 என்னதுங்க? sin pi by 2. வேல்யூ என்ன? 1. ஸோ 1 வந்து ஒரு மெம்பராக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ 1 தான் சுப்ரீமம். அந்த 1 உள்ளே வந்துடுது. அதனால 1 இஸ் அட்டைன்ட். இதே ப்ராப்ளம் சுப்ரீமம்க்கு பதிலாக இன்ஃபிமம்னு கேட்டிருந்தாலும் அந்த கேஸ்லையுமே நமக்கு இருக்குதான். சரிங்களா? சப்போஸ் இன்ஃபிமம்னு கேட்டிருந்தாங்கனாலும் அது 0, அதுவுமே இங்கே வந்து அட்டைன் ஆகுது. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லிமிட் வந்து இவாலுவேட் பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. இந்த லிமிட்டை வந்து எப்படி இவாலுவேட் பண்ண போகிறோம்? லிமிட் n approaches infinity 1 plus lambda upon n whole power n is e power lambda. இது வந்து நமக்கு ஒரு வெல் நோன் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை தான் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே n இங்கே n இருக்கு. as n approaches infinity, n approaches infinity-ன்னு தான் பேசுகிறோம் அப்படின்னா இங்கே n இருந்தால் என்ன, n ஸ்கொயர் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாது. இந்த ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா இதை வந்து 1 ஸ்கொயர் 1 மைனஸ் n ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 1 அப்பான் n a மைனஸ் b இன்டூ a ப்ளஸ் b. இப்போ இதுக்கு ஹோல் பவர் n நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ என்னது? 1 மைனஸ் 1 அப்பான் n டு த பவர் n 1 plus 1 upon n to the power n. As n approaches infinity, நமக்கு இங்கே என்ன நடக்குது? This one approaches to e power minus 1. Lambda-க்கு பதிலாக minus 1 இருக்கு. This approaches to e power 1. அப்போது மொத்தமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா e power minus 1 times of e power 1 அப்படிங்கும்போது நமக்கு 1 தான் வரப்போம். ஸோ 1 is the right answer. சரிங்களா? ஆனால் இங்கே n ஸ்கொயர் இங்கே n ஸ்கொயர் இங்கே n அப்படியே இங்கே கொடுத்துருக்கிறத ஆசிட்டிஸ் பார்க்கும்போது இருந்துட்டு இதுவும் இன்ஃபினிட்டி தான் போகுது, இதுவும் இன்ஃபினிட்டி தான் போகுது அப்படின்னு நினச்சி ஆன்சர் வந்து e பவர் மைனஸ் 1 அப்படின்னு மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. சரி, இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இன்னொரு பவர் இன்க்ரீஸ் பண்ணி இதையும் n ஸ்கொயராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி
நம்ம இது ரெண்டுல ஏதாவது தப்பு பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரிங்களா? ஆனா இதை கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். இங்கேயும் n அங்கேயும் n இருந்துச்சுன்னா மட்டும்தான் this is applicable. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா லிமிட்டை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் சி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சியா இருக்கணும். ஆனால் இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருந்திருக்கோம்? நம்மளோட லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து நம்ம லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்னது, லெஃப்ட் லிமிட்டு ரைட் லிமிட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே சேமாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து நம்ம கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னே சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல அதைத்தான் நம்ம மெயினாக செக் பண்ணணும். ஒரு ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டு, இர்ரேஷ்னலாக இருந்தால் இந்த ஃபார்மேட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்திருக்கோம். ஒரு ரேஷ்னலுக்கு அடுத்து ஒரு ரேஷ்னல் வருமா இர்ரேஷ்னல் வருமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் எந்த ரெண்டு ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு ரேஷ்னல் இருக்கும் அப்படிங்கிற ரிசல்ட்டும் நமக்கு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு வேல்யூ, இந்த எக்ஸ் பவர் 4 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த ரெண்டு குவான்டிட்டியுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட லெஃப்ட் லிமிட்டு ரைட் லிமிட்டு எல்லாமே சேமாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் 0. இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 0ன்னு எழுதலாம் நம்ம. அப்படிங்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 1ன்னு கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்க போகுது. சரிங்களா? இப்போ ஒரு சிலர் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துலயே -1 வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இது பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல இது வரைக்கும் வந்துட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை பார்த்துட்டு 1 வருது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒன்று ரேஷனலோ ஒன்று இர்ரேஷனல்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே போய் கண்டினியூட்டி வரப்போகுது அப்படின்னு நினச்சி எம்டி செட் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கொஞ்சம் கவனமாக பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ கடைசி ப்ராப்ளம் வந்துட்டோம். இந்த ப்ராப்ளமில் ஃபங்க்ஷன் 0,1லேருந்து ஆருக்கு டிஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பிளாக் ஹோல் சினாரி, அதாவது டிவைட் பை 0 இன்ஃபினிட்டி அதெல்லாம் எப்போ வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது? எக்ஸுக்கு 3ஓ 4ஓ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே வந்து 0,1ங்கிற இன்டர்வலில் இல்லை. இதிலிருந்தே நம்ம தெளிவாக வந்து இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிற சொல்லிடலாம். பட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமல் சப்செட் ஆஃப் ஆர். ஆருடைய ஏதோ ஒரு சப்செட்டில் எஃப் ஹேஸ் அ கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இந்த 0,1 அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ லைனாக பிளாட் பண்ணீங்க அப்படின்னா இது 0 இது 1 இருக்க போகுது. இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வலு. இதை விட பெருசாக நீங்கள் எந்த ஒரு இன்டர்வல் எடுத்தீங்கனாலும், இதை விட பெருசாக இன்டர்வல் அப்படின்னா நீங்கள் இதில் லெஃப்டில் போயும் இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இல்லைங்க ரைட்டில் போயும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி எடுக்கலாம். அதாவது உங்களோட இந்த 0,1 வந்து நீங்கள் எடுக்கிற இந்த இன்டர்வலுடைய சப்செட்டாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அதைத்தான் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன்னா இங்கே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இந்த பெரிய செட்டில் எல்லா பாயிண்ட்லையுமே நம்ம ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எப்போ? இந்த 3ங்கிற பாயிண்ட்டும் 4ங்கிற பாயிண்ட்டும் உள்ளே போகாத வரைக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்லேயே வச்சு பெரிய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த 0,1 இதோட சப்செட்டு தான், இதுலேயும் சப்செட்டு தான், இதுலேயும் சப்செட்டு தான், இதுலேயும் சப்செட்டு தான். 4க்குமே இது சப்செட்டாக தான் இருக்குது. இந்த கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த 4வது ஆப்ஷனில் மட்டும்தான் அந்த 3யும் 4ம் உள்ள இன்க்ளூட் ஆகுது, வேற எதுலேயுமே இன்க்ளூட் ஆக கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் அவுட்டு. இப்போ மீதி இருக்கிற 3 செட்டிலேயே வச்சு பெரிய செட் என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த 3rd ஆப்ஷன் தான். அதனால திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். மேக்ஸிமல் சப்செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதே கொஸ்டின்ல வந்து then the subset of R on which
F does not have a continuous extension கேட்டிருந்தாங்கன்னா fourth option கரெக்டா இருந்திருக்கும், மத்த மூணு தப்பா இருந்திருக்கும். Thank you.